ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன் ஏஜே. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் ஒரு குக்கிங் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2021 நம்ம பண்ண போகிற முதல் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த இறால் பிரியாணி தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக பண்ணுற பிரியாணி மாதிரியே தான் இதுவும். நான் முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் இறாலை நல்லா ஒரு கிலோ இறாவை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேக்னேட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், சில்லி பவுட்ரு தான் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். டம்ளரில் 3 டம்ளர் தான் நான் பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் இது அரிசியில் ஊற வைக்கல, தாளிக்கும் போது ஊற வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஆனியன், 2 பச்சை மிளகா, ஒரு 4 சின்ன தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சு கரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது கூட என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன், 4 லவங்கம் போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா போட்டு அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தேவையான தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பிழிஞ்சு வரத்துக்கு ஒரு முழு எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. தேவையான கொத்தமல்லி, இங்கே பார்த்திங்கன்னா புதினா எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. அது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான சன் ரீஃபைண்ட் ஆயில், ஸோ எந்த ரீஃபைண்ட் ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆயில் சூடாகிடுச்சு. சின்ன சின்ன துண்டாக ஒரு 4 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, 2 ஏலக்காய், 5 லவங்கம், ஒரு அன்னாசிப்பூ. இப்போ வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும். ஆனியன் வதங்குற டைமில் நான் இங்கே ஒரு தண்ணி வாஷ் பண்ணி பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக ஆனியன் குக் ஆகிடும். ஆனியன் வதங்குற நேரத்தில் நம்ம 2 நீட்டு பச்சை மிளகா குருவாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணுன்றதுக்காக நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். ஆனியன் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே கொஞ்சம் மசாலாலாம் போட்டிருக்கோம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸட்ரா நான் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் இங்கே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இஞ்சி பூண்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு, நல்லா கிளறிட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். இடிச்சு இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி முழுசுமே போடலை, அதில் ஒரு 3/4 பங்கு போட்டிருக்கேன், 1/4 பங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக பிரியாணி நம்ம ரெடி பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போது தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி ஏன் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும், நல்லாவே ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகிடும். தக்காளி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே தக்காளி நல்லா நல்லா ஸ்மாஷாக வதக்கியாச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அரிஞ்சு வச்ச எலுமிச்சம்பழத்தை அது கூட பிழிஞ்சுக்கிறேன். மீடியமாக வச்சு இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். மேக்னேட் பண்ணி வச்ச இறாலை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக கிளறிக்கலாம். மசாலாவில் இந்த இறால் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நீங்கள் லைட்டாக கிளறிட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. கப்பு அரிசிக்கு 1 டம்ளர் கணக்கு பார்த்திங்கன்னா, அப்போ 3 கப்புக்கு
4.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே அளந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதையே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த கிரேவியோடு சேர்த்து தண்ணி ஊற்றிட்டோம் இல்லையா, இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் வந்து நம்ம உப்பும் காரமும் வந்து சரி பார்த்துக்கலாம். காரம் வந்து கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்க போகிறேன். அரிசி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போது கரண்டியில் லைட்டாக வந்து அரிசி உடையாமல் கிளறிக்கலாம். குக்கரை வந்து மூடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து உப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி போட்டுற போகிறேன். நிமிஷமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டேன், கிளறியாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். கடைசியாக நம்மளோட இறால் பிரியாணி பக்காவாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இங்கே வந்து கொரியாண்டர் அண்ட் வந்து குக்கும்பரு, ஆனியனு, தயிர் பச்சடி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான இறால் பிரியாணி டேஸ்ட்டாக வந்துடுச்சு. நான் இது எப்படி வந்திருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக வந்துச்சுங்க. ரைஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக ரொம்ப நல்ல ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான AJ. பாய், டேக் கேர்.